பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதே வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல சந்தோஷமா இருங்கள்னு 2 தடவை சொல்லியிருக்கு. ஏன் தெரியுமாங்க? நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறத தான் கர்த்தர் விரும்புறாரு. நம்ம சந்தோஷத்தை தடுக்கிறது எதுங்க? கவலை. கவலை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் எடுபட்டு போயிருது. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டாங்க, நீங்க கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் கூட இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுனால வர்ற ஆசீர்வாதங்கள் என்னென்னு தெரியுமா? நீங்க கவலையாவே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பாக்குற இயேசு கிறிஸ்துவும் கவலையாயிருவாரு. இந்த பிள்ளைக்கு நான் எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கேன், இந்த பிள்ளைக்கு நான் எவ்வளவு கிருபைகளை கொடுக்கறேன், ஒவ்வொரு நாளும் அவளை எப்படி பாதுகாத்துட்டு வரேன், இந்த மகனோட நான் எவ்வளவு அதிகமா பேசுறேன்,